ஏன் முஸ்லிம்கள் தாடி வைக்கின்றனர்? பொதுவாக முஸ்லிம் அல்லாத மக்களால் கேட்கப்படும் பரவலான கேள்வி இது. இறைவனால் மனிதர்களை நேர்வழிப்படுத்த அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் தாடி வைத்திருந்தார்கள். அதை தெளிவுபடுத்தவே இந்த பதிவு. இறைவன் மனித சமுதாயத்திற்காக அனுப்பிய அனைத்து இறை தூதர்களும், உதாரணமாக நோவா, ஆபிரஹாம், இஸ்மாயில், இசாக், ஆரோன், ஜான், ஜீசஸ், முஹம்மத் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தி உண்டாகட்டுமாக. இதைத்தான் முஸ்லிமான ஆண்களும் இறைத்தூதர் முஹம்மத் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக அவர்களை பின்பற்றி தாடியை வளர்க்கிறார்கள். சமீபத்தில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளின் மூலம் தாடியை வளர்ப்பதினால் கிடைக்கின்ற உடல் ஆரோக்கியத்தை பற்றி அற்புதமான பலன்களை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. தோல் புற்றுநோயின் கேடயம். தாடி வளர்ப்பதினால் புற ஊதா கதிர்களின் மூலம் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து கிடைக்கும் பாதுகாப்பு பற்றி ஆஸ்திரேலியாவில் இருக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் குயின்ஸ்லாந்து ஒரு ஆய்வறிக்கையில் இப்படி சொல்கிறது: 95% ஆஃப் யூவி ரேஸ், அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய 95% புற ஊதா கதிர்களின் தீங்கை விட்டு தாடி நம்மை தடுக்கிறது. புற்றுநோய் வருவதற்கான பொதுவான காரணமே இந்த புற ஊதா கதிர் தான். இந்த புற ஊதா கதிர் தலை, முகம், கழுத்தை தான் அதிகமாக பாதிக்கும் என்று சொல்கிறார்கள். அதை தடுக்கும் ஒரு கேடயம்தான் இந்த தாடி. ஆஸ்துமா மற்றும் அலர்ஜியிலிருந்து பாதுகாப்பு. ஆஸ்துமா மற்றும் அலர்ஜிக்கான துறையில் சிறந்த நியூயார்க்கின் டாக்டரின் கூற்றுப்படி, ஆஸ்துமாவை ஏற்படுத்தும் தூசி, புகை போன்றவற்றை ஃபில்டர் செய்வது தாடியின் சிறப்பம்சம் என்று அவர் கூறுகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு தாடி பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவு உடல் தீங்குகளை தடுக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். கரையற்ற பொலிவான முகம். முகத்தில் ஏற்படும் முகப்பரு, தேமல், ஷேவிங் செய்வதால் ஏற்படும் ரேஷஸ் வராமல் பாதுகாக்கிறது இந்த தாடி. இதை பற்றி ஓஹியோ ஸ்டேட் வெக்ஸ்னர் மெடிக்கல் சென்டரில் ஓஸ்டியோபேத்திக் காலேஜ் ஆஃப் டெர்மட்டாலஜியில் சேர்ந்த ஒரு டாக்டர் இப்படி தன் ஆய்வில் சொல்கிறார்: ஷேவிங் ரேசஸின் மூலம் தோல் எரிச்சல் மற்றும் பாக்டீரியா பரவுதல் ஏற்படுகிறது. இது ஹேர் ஃபாலிக்கிள் என்று சொல்லக்கூடிய அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இயற்கையான ஈரப்பதம். தாடிக்கு கீழிருக்கும் செபாசியஸ் கிளாண்ட்ஸ் என்ற சுரப்பிதான் ஈரப்பதத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு வகையான எண்ணெயை சுரந்து ஈரப்பதத்தை ஏற்படுத்துவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். என்றும் இளமை. தாடி வயதான தோற்றத்தை குறைத்து சூரிய கதிர் மூலம் ஏற்படும் முகச்சுருக்கத்தை குறைப்பதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். நோய் நிவாரணி. வெயில் காலத்தில் ஈரப்பதத்துடனும் குளிர்காலத்தில் சூடான உணர்வையும் ஏற்படுத்தி நோய் நிவாரணத்தை இந்த தாடி தருவதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் தாடி வைத்திருந்தால் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பற்றி துளியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மாற்று மத அமெரிக்க மருத்துவர் சார்லஸ் ஹோம்ஸ் என்பவரின் கருத்து. இந்த மருத்துவர் கூறுகின்றார்: எனக்கு புரியவில்லை, ஏன் மக்கள் தாடி வைப்பதில் அதிருப்தி அடைகின்றனர்? மக்கள் தலையில் முடி வளர்த்திருக்கும் போது முகத்தில் முடி வளர்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது? தலைமுடி கொட்டும்போது வெட்கப்படும் மனிதன் தாடியை முழுவதுமாக மலிப்பது என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. நம்மை படைத்த இறைவன் அவனது இறுதி வேதத்தில் குறிப்பிடும் பொழுது, மனிதர்களே, இந்த தூதர் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறார், எனவே நம்பிக்கை கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நன்மையாகும். ஆனால் நீங்கள் நிராகரித்தால் வானங்கள் பூமியிலுள்ள அனைத்தும் இறைவனுக்கே உரியனவாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் இறைவன் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனாகவும் இருக்கின்றான். அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 170வது வசனம். எனவே இறைவனும் இறைவனின் தூதரும் கற்றுத்தந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் தாடியை வளர்க்கிறார்கள். தாடி உட்பட நீங்கள் இஸ்லாமிய சட்டத்திட்டத்தின் மேல் வைத்திருக்கும் தவறான கருத்துக்களை நடுநிலையோடு சிந்தித்து ஆராய்ந்து பார்த்தால் அவை மனித சமுதாயத்திற்கு நன்மையை மட்டுமே சொல்லும். இஸ்லாம் பற்றி மேலும் சந்தேகங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும்.